ஏசாயா 65:22 கடைசி வார்த்தை சொல்லுது, அவர்கள் கையின் பிரயாசத்தை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அப்போ ஆண்டவர் இனி வருகிற காலங்களில் உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் தான் நெடுநாளாய் அனுபவிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அவங்க கையின் பிரயாசம் ஒரு நாளும் மற்றவங்க அனுபவிக்க மாட்டாங்க. மற்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அனுபவிக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இனி நீங்கள் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஒரு அல்லே சொல்லுங்கள். அடுத்தவங்கள்ட்ட போய் கை நீட்டி கடன் வாங்கினா உங்கள் கையின் பிரயாசம்லாம் எங்கே போயிடும்? அங்கே போயிடும். நீங்கள் கர்த்தருக்குன்னு காணிக்க கூட கொடுக்க முடியாது, தசமபாகம் செலுத்த முடியாது, ஒரு பொருத்தனை பண்ண முடியாது. ஆமாம், அல்லேலூயா. அதனால் நீங்கள் அதெல்லாம் வாங்காமல் இருக்கணும்னா, கடன் வாங்காமல் நீங்கள் இருந்தால் தான் உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் நெடுநாளாக சாப்பிட்லாம். ஒரு அல்லே சொல்லுங்கள். அந்த நாட்களில் வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அறுவடை பண்ணதெல்லாம் என்ன செய்வாங்க? வீட்டில் சேர்த்து வச்சுருப்பாங்க. அது எதுலமா? குதிரில் போட்டு என்ன செய்வாங்க? பானையில் வச்சுருப்பாங்க. சரி, ஏதோ வச்சுருக்காங்க. வச்சு என்ன செய்வாங்க? அந்த மழை காலத்துக்கு தேவையானதெல்லாம் என்ன செய்வாங்க? சேர்த்து வச்சுருவாங்க. வேறு எங்கேயும் என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. அதை அவங்களே என்ன செய்வாங்க? சாப்பிட்டு அனுபவிப்பார்கள். அதே போல் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு விரும்புகிறார். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையை மீறி எதுவும் செய்யக்கூடாது. செய்யாமல் இருந்தால் தான் நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். கொஞ்ச நாள் கிடையாது, நெடுநாளாய். அப்படின்னா அதுக்கு முடிவே கிடையாது. அந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீங்கள் உங்கள் கையின் பிரயாசம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பிரயாசத்தை நீங்கள் தான் சாப்பிடணுன்னு வசனம் சொல்லு. அவன் கையின் பிரயாசத்தை அவனே சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்போ உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட்டா தான் உங்களுக்கு பாக்கியம் உண்டாகும், உங்களுக்கு நன்மை உண்டாகும். பாக்கியவான்கள்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம். ஒரு அல்லே சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை இருக்கிறத உலகத்தார் பார்க்கணும். அந்த அளவுக்கு உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கணும். இன்றைக்கி நம்ம கட்டுனா வேற ஒருத்தன் குடியிருக்கிறான். நம்ம உழைச்சி பிரயாசப்பட்டு வயல் எல்லாம் நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி வச்சா மிஷினுக்கு காசு கொடுக்க முடியலன்னு மிஷின்காரன் என்ன செய்கிறான்? நெல்லை விற்று அவனுக்கு தான் காசு கொடுக்க வேண்டியிருக்கு. சரி சரி, இங்கே கவனிங்க, பேசாதீங்க. அல்லேலூயா. அப்போ உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் தான் சாப்பிடணுன்னு வேதம் சொல்லுது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம சாப்பிட முடியுதா? நம்ம பிரயாசம்லாம் எங்கே போகுது? மருத்துவமனைக்கு போகுது, கடன்காரனுக்கு போகுது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவர் வார்த்தையை கை கொண்டு நடக்கிறது இல்லை, அவரை முழுமையாக விசுவாசிக்கிறது இல்லை. உடனே இன்றைக்கி நமக்கு காரியம் நடக்கணும்னு பார்க்குறாங்க. எல்லாம் பாஸ்போர்ட்டு உலகம் ஆகிப்போச்சு. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். உடனே நினச்ச உடனே என்ன செய்யணும்? நினச்ச உடனே எனக்கு சுகம் கிடைக்கணும், நினச்ச உடனே எல்லா காரியம் நடத்தணும். கண்டிப்பாக நடக்காது. அப்படி கிடைச்சாலும் அந்த ஆசீர்வாதம் தங்காதான். பைபிள் வசனம் சொல்லுது, ஆரம்பத்தில் துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் முடிவிலே தங்காது. ஆரம்பத்தில் கிடைக்கிறது அதனுடைய அது எப்படி நம்ம பிரயாசப்பட்டு நம்ம உழைச்சி கடினமாய் நம்ம சம்பாதித்து வைக்கிறோன்னு வைங்களேன், அது ஒரு நாள் வீணாக போகாதுங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்கள். பாருங்கள், இயேசு நினச்சிருந்தாருன்னா பரலோகத்திலிருந்து பாடுபடாமலே நமக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்க முடியும். அவர் தேவனுக்கு இணையாக இருந்தாலும் கூட கஷ்டம்னா என்ன, பாடுனா என்ன, சிலுவை மரணம்னா என்ன, அதில் எவ்வளோ வேதனை இருக்கும். ஒருத்தவங்க திட்டுனா எப்படி இருக்கும், நம்ம மூஞ்சில் துப்புனா எப்படி இருக்குங்கிறத அந்த கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்வதற்காக பிதாவானவர் இயேசுவை உபத்திரவத்திற்கு ஊடாக நடத்தினாராம். உபத்திரவத்துக்கு அவரை ஒப்பு கொடுத்தாராம். அல்லேலூயா. அதெல்லாம் மாறினா தான் நம்ம ஆண்டவருக்குள்ளே மாறி இருக்கிறோன்னு அர்த்தம். இல்லைன்னா பழைய சுபாவத்தோடு நம்ம இருந்தால் ஒரு நாள் நமக்கு உயர்வை நம்ம பார்க்கவே முடியாது. சரி, கர்த்தர் நல்லவர். அப்போ நான் முடிக்கிறேன், கவனிங்க. அவர்கள் கையின் பிரயாசத்தை
அவர்கள் கையின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். நீங்களும் நானும் நம்முடைய கையின் பிரயாசத்தை நாமே சாப்பிடவும் நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக ஆண்டவர் சிலுவையில் நமக்காக ஆசீர்வாதங்களை சம்பாதிச்சு வச்சுட்டாரு. நாம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு கர்த்தருக்காக நாம் சாட்சியுள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.